வேலினை கையிலேந்தும் வேலவனே. முருகன் இருக்காரா உங்க பக்கம்? வாங்க. மன்னார்குடியா உங்களுக்கு? சரி, வேண்டாம். மான்விழி குரமாதின் வள்ளிமணாளனே எந்தன் சிந்தை குகந்தவனே கந்தனே புகனே நீல மயில் மீது ஞானம் வனம் வந்த நீதான் எனக்கருள வேண்டும். என்ன வேண்டும்? கொஞ்சம் கையில் விழுங்கோ. முன்னோர்கள் 2 திருமணம் முடித்த 3 தலைமுறைக்கு முன்னால் இருதாரம் யாகம் உடையவர்களால் குடும்பத்தில் முன் ஜென்ம பாவங்கள் தோன்றியிருக்கிறது. அதில் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையினுடைய பாதித்த சாபங்கள் உன் பிள்ளைக்கு தொடங்கி இருக்கிறது. இப்போ உன் பிள்ளையினுடைய மனம் ஒழுக்கத்தில் சில குறைபாடுகள் உண்டு. கால் வந்துட்டு வரலாம், மெல்ல போடும். உன் பையனுக்கு திருமணம் மாசி சிவராத்திரிக்கு பிறகு நடக்கும். இருதார யோகம் உடையவன். அது எப்படி தெரியும்? அதனால இருதார யோகம் உண்டு. இப்ப நான் வரும்பொழுதே பாட்டு பாடினேன். யார் பாட்டது? முருகனுக்கு எத்தனை மனைவி? அதான் சென்டிமெண்ட் சாங். அதுதான் புரிகிறதா? உங்களுக்கு இருதாரம், உங்க தாத்தனுக்கும் இருதாரம் தான். புரிகிறதா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். எல்லாரும் 2 முன்னாடி கட்டிக்கலாம்னு நினைக்காதீங்க. திறமை இருக்கவன் கட்டிக்கிடுவான். அதுக்கு நான் பதில் முடியாது. எல்லாரும் ஜபாவாக ஆக முடியுமா? நல்லா இருக்கு. குடும்பம் வெற்றியாக்கி தார, எல்லாம் நல்லா நடக்கும். செய்வன வைவன கோளாறு இல்லப்பா, கிரகங்கள் தான் காரணம். ஜென்ம பாவத்தை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். இந்தா இதாங்க வைதான் குட்டையா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. சாப்பிட்டு போங்கண்ணா. கால் வந்துட்டு வரலாம். நாணத்தாலே வாழ்வில் மின்ன. நீ யாரியா? எந்த ஊரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த நீதிமன்றத்திலிருந்து உன் பக்கத்தில் வெற்றியாகி வர்றதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும். இன்னும் 3 வருஷம் ஆகும். ஒரே ஒரு விஷயத்துல நான் கர்மசாமி முன்னின்று சம்பந்தப்பட்டவனை பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த இடத்துக்கு ஒரு ரேட்டை வச்சு முடிச்சிட்டோம்னா அவர்கிட்ட இருந்து நீ விடுதலை ஆயிடலாம். அந்த இடம் வேணுமா அல்லது இன்றைய ரேட்ல ஆவரேஜா ஒரு அமௌண்ட் வேணுமா? என்ன வேண்டும்? ஏய் மாட்டிக்கிட்டீங்கடா. இன்னொரு கால் வந்துட்டுவாங்க. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அப்போ 3 வருஷம் பொறுக்க முடியுமா? இன்னும் 3 வருஷம் பொறுக்க முடியாதா? 6 மாதங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி மேற்கொண்டு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கேட்பான். அதை கொடுத்து அந்த இடத்த நம்ம வாங்கிடுவோம். வர வைக்கிறோம்னா புரிஞ்சுக்கணும். நல்ல அவன் ஒரு பணத்தை தந்து இடத்தை நீ இழந்து செல்வதை விட நாம ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொள்ளக்கூடிய நிலையை நான் உருவாக்கி தந்துருந்தேன். பேச்சுவார்த்தை முடிச்சிருந்தா போதுங்களா? சபாஷ். அடுத்து இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைகளுடைய நலத்துக்கு மனசு சம்பந்தமான குழப்பம் இருக்கு. அதை தெளிவாக்கி தரேன். 3 முறை என்னை பார். இந்தா உன் இடம் கிடைச்சாச்சு, உன் பிள்ளைகள் நல்லா ஆக்கியாச்சு. ஒரே ஒரு விஷயம், பணம் இருக்குன்னு யார்ட்டையா கொடுத்தனா நாராயணாய கோவிந்தாய நமோ நமாம். நல்லா கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? தொழில் சம்பந்தமாக கேட்டது யாரு இருக்கா? வாடா கனியை கொண்டு போயிருங்கண்ணே.
என்னடா தொழிலே வேலை பார்த்துட்டு ஒரு இடத்துலையும் வா சொந்தத்திலேருந்து கால் வந்துட்டு நீ வந்த உடனே உன் பின்னால ஒரு ஆத்மா என்னும் ஒரு தேவதை வருது. 19 ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத அளவுக்கு பணத்தால், மனதால், ஆரோக்கியத்தால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு கட்டி வச்ச வாழ்க்கை மாதிரியே இதுவரை நடந்துகிட்டு இருக்கும். உண்மையாடா? அதுக்கு வீட்டுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் ஒரு தேவதை, ஒரு ஆத்மாவுடைய சாப ஆத்மா ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உன் வாழ்க்கையினுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அவைகளை நீக்கக்கூடிய நிலைகளுக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிப்போமா? கொஞ்சம் கண்களை மூடிக்கொள். உன்னுடைய தந்தையார் வழியில், தகப்பனார் வழி 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒருவருடைய மரணத்துக்கு காரணமாக உன் முப்பாட்டை இருந்திருக்கான். அது இடம், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் நடந்தது. அந்த ஆத்மாவுடைய சாபமும் அழியா நிலையும் கொண்டு இதுவரை கஷ்டங்களும் மனவேதனைகளும் செய்வனை கோளாறுகள் நடந்து தடங்கல் பட்டிருப்போ என்ற அந்த சந்தேகங்களும் ஏற்பட்டு உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் நடக்கும். நடக்கா? கால் வந்துவா. நீ நினைக்கிற சாமிகிட்ட நிறைய விஷயத்தை இன்னைக்கு கேட்டுறானும், எல்லா வரலாறுமே கேட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க. நேரம் இல்லடா மகனே, வேற என்ன வேண்டும்? பெரிய ஆக்சிடென்ட் ஆபத்தில்லாம காப்பாத்துறேன். இனி எந்த துயரமும் இல்லை. ஒரு ஜெயிக்கிறேன். நிரந்தரமான இதே கிடைக்கும். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போம். கர்மசாமிக்கு ஐயன், கர்மசாமிக்கு காலம் பாப்பா. என்னடா வேணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உக்கார். ஆப்ரேஷன் பண்ணணும்னு எதுவும் செய்திகள் உண்டுமா? டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற ஒரு செய்தி இருக்குது. நான் உனக்கு சொல்கிறேன், அது குழந்தை ஜனனத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாலேயா அப்படிங்கிறத பற்றி ஒரு குழப்பம். துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பற்றி செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அப்படி நிலைமை இருக்குது. ஆனால் அது அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவத்தால் சரியாகிவிடும். ஆனால் குழந்தை அறுவை சிகிச்சையில் பிறக்கும். கால் வந்துடும். வேற என்னடா வேணும்? சிக்கன் பிடி பிடி, கண்ணமுடு. முதுகுத்தண்டனுடைய அடிப்பாகமும் இடுப்பும் அடிக்கடி வலி எடுக்கும். அதில் எந்த நோயும் இல்லை. காப்பாற்றித்தாரேன். ஜெயிச்சு வா. வெற்றி உண்டு மகனே. சென்று வா. கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கு அது. எஸ், ஓகே. கால் வந்துட்டு வரலாம். கற்பம் வாரம் கருப்பன் வாரான் கற்பசாமி, கார்மேகம் போல வரார் கற்பசாமி, முன்கொண்டைக்காரன் வாரான் முன்கோபக்காரன் வாரான். பக்கத்தில் வாப்பா. ஐயன் கற்பராயன் எந்த பக்கம் இருக்கிறார்? உங்க தோட்டத்துக்கு மேவரக்கம் இருக்கா? என்ன வேண்டும் உங்களுக்கு? அப்படி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
குவலயம் மீதினிலே கும்பிடாத பேர்கள் இல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலாலும் நிலத்தாலும் எந்த ஒரு லாபமும் பெற முடியாத வேதனையும் கடன்களாலும் மன உபாதை அடைந்து இருப்பீர்கள். ஒருவருக்கு மட்டும் தொண்டையிலிருந்து நெஞ்சு வரை அடிக்கடி வலியும் வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். கர்மசாமி, இது இயற்கையா அல்லது வேற எதுவும் கோளாறா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை. இயற்கையிலே நாங்கள் முன்னால் வணங்கியிருந்த தெய்வத்தை இடம் தெரியாமல் வணங்க முடியாமல் குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் தெய்வம்னா எங்கே இருக்கு? அங்கே போய் கும்பிடுறீங்களா? ஆனால் அது இடம் மாதிரி இருக்கு. நீங்கள் இருக்கிற இடம் வேற, அது இருக்கிற இடம் வேற. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அந்த சாமி இருக்கிற இடம் எத்தனை கிலோமீட்டர்? 1/4 கிலோமீட்டர். அதை பக்கத்தில் வச்சு வணங்கலாமா? என்ன செய்யலாம்? ஹாய், என்ன? சரி, இந்த கடனை தீர்த்து உங்களை வெற்றியாக்கி வாழ வச்சு தாரப்பா. வேற என்ன வேண்டும்? இடத்தை வாங்கி தாரேன். 3 மாதம் பொறுமையாயிரு, ஜெயிச்சு தாரேன். பிள்ளைகளை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். நல்லா இருக்கும், சாப்பிட்டு போவோம். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? நீ போய் சொல்றிய. பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும்? காலம். நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா. அக்காவா, உன் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள பெருமாள் கோயில் இருக்காக்கா? என்ன தலையை ஆட்டுத? பெருமாள் கோயில் இருக்கா? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 1/4 கிலோமீட்டர். அந்த தெய்வத்தினுடைய சக்தி தான் அந்த எல்லைக்குள்ளே இருக்கு. அதனால தான் போனோம்னு அதை சொல்கிறேன். வாழ்க்கை பிரிந்து போவதுக்கு காரணம் பொம்பளை பிள்ளை தான் காரணம், ஆம்பளை காரணம் கிடையாது. பொம்பளை பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி செம்மையாக்கி தாரேன். இப்போ அந்த வாழ்க்கை சேர்ந்து வாழணுமா? பக்கத்தில் வா, கண்ண முடிக்கா, நல்ல கண்ண முடிக்கா. சரி பகவானே, இவங்க சேருவாங்களாப்பா? புரட்டாசி 30க்குள்ளே உன் பிள்ளைகளை ஒற்றுமையை சேர்த்து வாழ வச்சுட்டாரேன். வெற்றி தான். நல்லா இருக்கு மகளே. கர்மசாமிக்கு பையனை பற்றி காட்டு வந்தது யாரு? வாடே, நல்லா இருக்கேன். கால் விட்டுவா. அது கொஞ்சம் ஒதுக்கி இருக்க சொல்லுப்பா. என்னப்பா வேணும் பையனுக்கு? கண்ணை முடுப்பா. கால் விட்டுவா. பஞ்சியடி தேண்டி பான் பீடா போட்டேண்டி. சும்மா பாட்டு பாடுறதுன்னு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. தான் குடிச்சதும் போதாதுன்னு ஒவ்வொருத்தனையாக பிடிச்சி இழுத்து நீ குடி நீ குடி நீ குடின்னு இழுக்கான். உன் மகன் நிறைய பணத்தை செலவழித்து தேவையில்லாத குடியாட்டம் போட்டு இப்பொழுதுக்கு நிறைய நஷ்டத்தையும் அவமானத்தையும் உருவாக்கி வச்சுருக்கான். அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டுவான். வேற என்னப்பா செய்யணும்? ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரு தவறு நடந்து வச்சுக்கோங்க. என் பேர் மக பிள்ளைய பயணம்னுங்க இங்கே பெங்காலி நேரம் தவறி போயிட்டீங்க. இயற்கை நடந்தீங்களா வேணும் இருக்கு. 15 வருஷம் பையனுங்க இறந்துட்டாங்க. இயற்கை நடந்தீங்களா? அந்த கேள்விக்கு பதில் இப்போதைக்கு வேண்டாமப்பா. சரி, உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன். மறைந்த பகையை தூண்டாதே. சரி. கர்மசாமிக்கு
இந்த ஊர் தாராபுரம் 1 2 3 4 5 6. தோட்டம் வீடு சொந்தமாக பிரச்சனை உடையது யாரு? வாங்க. சக்தி சுரூபா நாராயணா சாந்த சுரூபா உன் கட்டுமனைக்கு போற உள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்க, என்ன கோயில் பாது? சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருட காலமாகவே இடம் தோட்ட சம்பந்தமாக பொல்லாத வேதனையும் மனக்குழப்பமும் நடக்கும். அதில் வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் அளவீடு படியும் உரிமைப்படியும் அது உங்களுக்கு பாத்தியப்பட்டது தான். ஆனால் மற்றவர்கள் தேவையில்லாமல் குழப்பத்தை கொண்டு உன்னை இருக்க விடாமல் பண்ணுவார்கள். அதனால் வச்சிருக்கவா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. 3 எண்ணம் கொடுத்து விடு. வா உட்கார். நீ வச்சிருக்க தோட்டத்தில் நுழைஞ்ச உடனே ஒரு இடத்துல இந்த கனியை பதிச்சுக்கோ. கடைசி பக்கத்தில் 2 மூலையிலும் இந்த 2 கனியும் பதிச்சுக்கோ. அந்த இடத்தை வெற்றியாக்கிடுவோம். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருப்பா. இனி எந்த பிரச்சனையும் அங்கே வராது. புண்ணியத்தை படும். ஐயன் கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பழனி மலை பக்கம் யாரு? பழனி. பழனி பழனி திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு யார் உண்டா? நீங்கள் அங்கே போயிருக்காக்கா. நீங்கள் பழனி இல்லைனாக்கா நாளைக்கு கூப்பிடுவோம். யாருக்குப்பா திருமணம்? கண்ணை மூடுப்பா பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். வரலாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன்டா. 3 தெய்வங்கள் உன் வீட்டுக்கு வருது. ஒரு விநாயகர், ஒரு அம்மன், இது போக ஆஞ்சநேயர். 3 பேர் வராங்க. அம்மன் யாரும் கேட்டால் காளியாத்தான்னு சொல்லலாம். அதனால் இப்போ 1.5 ஆண்டு காலமாக உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் நமக்கு ஒத்துழைக்காமல் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சாமி, இது கிரகமா இல்லைன்னா வேற யாரும் என்னத்தையும் பண்ணி வச்சிட்டாங்களா? இந்த குழப்பத்திலிருந்து என் பிள்ளை விடுதலை ஆகணும், என் பிள்ளைய நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒன்றுவா. அந்த பிள்ளையினுடைய மனநிலைகளை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சிருந்தா போதுமா? தை மாதம் நடக்கும், வெற்றியாக நடக்கும். ஆடிய மாதத்துக்கு வா, அடுத்த வார்த்தையை பேசுவோம். கர்மசாமிக்கு இடம் விட்டு இடம் பெயர்ந்து தொழில் செய்வது நல்லதா? அப்படி யார் கேட்டு வந்திருக்கா? பழனி மலை. இடம் விட்டு இடம் பெயர்ந்து வேற இடத்துல போய் தொழில் பார்க்கலாமா அல்லது தொழில் ஸ்தாபனத்தை மாற்றலாமான்னு கேட்டு வந்தது யாரு? வாமா, என்ன தொழில்? இயேசுவின் நாணய மணி ஓசை கேட்டு இதயம் குலுங்குதடா. நீங்க இருக்கிற இடத்துல எதுவும் சர்ச் இருக்காடா? ஒரு சர்ச் வருது, அது எங்க இருக்கு? இருக்கா? யார் இது? எதுக்கு கூட்டு வந்து? தப்பு இல்லை, இருப்பாப்பா, பாப்பா இரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏய், என்ன அது? உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வரல. 3 வருஷமா உங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடுல தவறு நடந்து போச்சு.
ஆனால் இப்போ நீ பணி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு திருப்தி குறைவான வேதனையும் குழப்பமும் நடக்கும். இந்த துறையில் இருப்பதா அல்லது இடத்தை மாற்றிக்கொள்வதா அப்படின்னு 2 விதமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கும். இதுபோக பம்பாய், ஹைதராபாத், வெளிநாடு ஆகிய 3 பகுதிகளில் நம்முடைய தகுதிக்கு பணிகள் இருந்தால் நல்லா இருக்கும் என்ற முயற்சியும் அது சொந்தமான எண்ணங்களும் உன் உள்ளத்தில் ஓடும். உண்மையாடா? கால் வந்துட்டு வா. செப்டம்பர் மாதத்தில் நீ இடமாற்றம் செய், துறை மாற்றம் வேண்டாம். இடமாற்றம் செஞ்சுக்கலாம், டிபார்ட்மெண்ட் மாற்ற வேண்டாம். வேற என்ன வேண்டும் உனக்கு? பக்கத்தில் வா. உன்னை யார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ண சொன்னா? முன்னாடி சொன்னாருங்க சார், தெரிந்தவர் சொன்னார். இப்போ சுமார் 40 லட்சத்துக்கு மேலே உள்ள நஷ்டங்களை கையில் ஏந்தி சில பேர்களுக்கு நீ பணம் கொடுக்க முடியாத பதில்களை உருவாக்கி நீ வச்சிருப்ப. உண்மையா இல்லையா? சைபர் கமிஷனில் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ என்னடா செய்வ? எப்படியாவது அதை உனக்கு காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா நல்லா இருப்பாங்க, புண்ணியமாக இருமா. அடுத்து பேசுவோம். இந்தா பக்கத்தில் வா. நாமளாம் எட்டி வர மாட்டேன், என் இடத்த விட்டு நான் வெளியே போக மாட்டேன். நல்லா இருக்கட்டும். கர்மசாமிக்கு பழனி பஞ்சாமிர்தம் கால் வந்துட்டு வரலாம். எண்ணத்தில் நலம் இருந்தால் என்ன வேண்டும்? உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள இடம், வஸ்துக்கள், வீடுகள் இந்த தலைமுறையில் உள்ளது சம்பந்தமான அனைத்து விஷயமும் வில்லங்கத்துக்கும் பகைக்கும் உரியதுமாக மாறி சட்டப்படி கேள்வி கேட்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் மாட்டியிருப்பீர்கள். உண்மைதானே? கால் ஒன்று. அதில் 2 சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்றில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், அதை மறந்துடுவோம். அதுக்கு ஈடாக கருப்பசாமி உனக்கு செல்வத்தை தருவான். வேற என்னப்பா வேணும்? எல்லா சக்தியும் தானே, செல்வமும் கிடைக்கும். அடுத்து பௌர்ணமியில் அதை பேசணும். கருப்பசாமிக்கு கேட்டு வந்திருக்காங்களா? யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பெண் மகளுக்கு நல்வாழ்வு அமைத்து கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாருட்டா வாங்க. யாருக்கு? பையன். என்ன சாமி நீங்கள் அருவா வச்சுருக்கீங்களா? யார் நீங்கள்? ஒரு கேள்வி. 300 காலத்தில் முன்னோர்கள் சோழ நாட்டில் வாழ்ந்தார்களா? சோழ நாடுனா இது திருச்சி, தஞ்சாவூர் அது இருந்தாங்களா? சொல்லலை. அது ஊரின் பேர். அதுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு? உங்கள் முன்னோர்கள் சோழ நாட்டில் வசித்திருக்கிறார்கள் 3 தலைமுறைகளுக்கு முன்னால். அங்கே உள்ள தெய்வம் வீரன் என்னும் ஒரு தெய்வம் உங்கள் குடும்பத்துக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சங்கல்பங்களை முறையாக செய்ய வேண்டும். உங்களால் தேட முடியாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறோம்ல, மதுரை வேற சாமி இருப்பார். 2 விதமான பூமாலைகள் வாங்கி சூட்டி மனதார வணங்கிக் கொள்ளுங்கள். அந்த சாமி வந்ததுனால சொல்கிறேன். கால் வந்துட்டாங்க.
கர்மசாமிக்கு பல பெண்களை பார்த்து ஒண்ணுமே இப்போதைக்கு பொருத்தமும் இல்லாமல், திருமணத்துக்கு சரிய பதிலும் இல்லாமல் எல்லாமே தட்டி போயிடுது. 3 விதமான பரிகாரங்களை செய்து விட்டோம். 3 வித பரிகாரத்துக்கு பிறகும் கூட எங்களுக்கு வெற்றியடைய முடியல. அப்போ பாவதோஷம் எதுவும் இருக்குமா, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு கேள்வி உங்கள் ஆழ்மனதில் இருக்கிறது. பாவதோஷம் உண்டு, அதை பரிவர்த்தனம் செய்து உன் பிள்ளைக்கு கார்த்திகை தீபத்துக்குள்ள கல்யாணத்தை உறுதிப்படுத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கொஞ்சம் தங்கம் சம்பந்தமாக கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா? எல்லா வெற்றியும் தார, இழந்ததை மீட்டி தார, பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு தார, 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. என்ன தங்கம்னு சொன்ன, நீ ஒன்றும் சொல்ல மாட்டுக்க. சரி, ஐயன் கர்மசாமிக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மாய், உங்களுக்கு எந்த ஊருமா? நீங்க எந்த வாரிய? நான் பழனியை கூப்பிட்டுருக்கேன். மகனை பற்றி காட்டு வந்தது யாரு? சரி, பழனி உத்தரவு முடிஞ்சு போச்சுப்பா. கர்மசாமிக்கு திருச்சி, கர்மசாமிக்கு திருச்சி. இவங்க பழனியே கிடையாது. அண்ணா, உங்களுக்கு பழனியா, பழனி பக்கத்துல வேற ஊரா? எந்த ஊரு? அங்க இருங்க, பிறகு பாருங்க. திருச்சி மாநகரத்திலிருந்து திருமணம் முடித்து என் பிள்ளை வாழ்க்கையில் மன அமைதி குறைவு இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. வரலாம். இதுக்கு முன்னால நீ சில முறைகள் பார்த்துருக்கீங்கள. என்ன வேணும் இப்போ பையனுக்கு? ஒரே ஒரு விஷயம்தான். அந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா? நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அவளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நேரம் வந்துருச்சு. ஆவணிக்கு பிறகு அவங்க வாழ்க்கை பிரியாது. ஒன்னா சேர்த்தா போகுங்களா? வேற என்ன வேணும்? இனிமேல் அப்படி ஒரு வழக்கு வராது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் உன் பக்கம் உள்ள நியாயம் ஜெயிக்கும். காப்பாய்த்தார வெற்றி உண்டு. வீட்டுக்குள்ள வந்தது என்னது? ஒரு ஆவி. இன்னைக்கு தார ஆமா, காப்பாய் முடிச்சிருவோம். நீங்க போங்க, பொறுமையா இருக்கணும்னே. ஆவணி வர பொறுமையா இருங்க, ஆத்திரப்படுறாங்க. எந்த வார்த்தையும் முன்ன பின்ன பேசாதீங்க. ஆமா, பொறுமையா இருங்க. கடந்தை போல ஒரு இறகு விரித்த ஒரு பொருள் உங்க வீட்டுக்குள் உலாவும். ஒரு ஆவியின் தூண்டுதலால் உருவாக்கப்பட்டவை என்பதை மறந்து விடாதீர்கள். அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாய்த்தார. ஒன்றும் இல்லை, போங்க. பொறுமையா இருங்க, குழப்பம் இல்லாம இருங்க. குழந்தையின் நலம் தேடி வந்தவர்கள்
இந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது 6வது மாதமாக வயிற்றில் வளர்ந்து வருகிற பொழுது ஜன்னி சம்பந்தமான நோயும் வாதம் சம்பந்தமான பிணியும் தோன்றி மூளை நரம்பியல் பாதிக்கப்பட்டு